ஜெய வாராகி சக்தி வாராகி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நமக்கு வாராகியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னால் முடிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கொள்ள ஆசைப்படுறேன். இந்த வாராகி என்ற நாமத்தை சொல்லும்போதே ஒரு பெரிய சக்தி கொடுக்குது. அந்த சக்தி நமக்கு என்ன ஆகுதுன்னா, வாராகியை பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்ம. அதனால் என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு முக்தி கிடைக்குது, சிவஞான போதகி அவ. அதனால் வாராகி அப்படின்ற நாமம் எப்படி அதை நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா, வா சிவா சிவன், அந்த வா என்ற நாமாவளி அங்கேருந்தும் நாராயணன் ரா என்ற அங்கேருந்தும் ரா நாராயணன் என்ற நாமாவளிருந்து ரா, இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது சக்தி அம்பாள் ஸ்வரூபம். அதனால் வாராகி அப்படின்ற ஒரு நாமாவளி நமக்கு வருது. இவ பார்த்தோன்னா சொல்ல போனோன்னா சிவ வைணவ ஐக்கியம் ரெண்டுத்துலேயுமே சொல்கிறாங்க வாராகின்னு. விஷ்ணு வழிபாட்டிலையும் வாராகி சொல்கிறாங்க, சக்தி வழிபாட்டிலையும் வாராகி சொல்கிறாங்க. இவ பஞ்ச புஷ்பபானத்துலேருந்து வாராகி வரா. லலிதா மகாதிருப சுந்தரி பண்டாசுர வதத்தப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாசம், அங்குசம், கரும்பு மற்றும் புஷ்பபானம், இந்த பாசத்திலிருந்து வருகிறது யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சம்பத்கிரினி யானைப்படை தளபதி. அங்குசத்துலேருந்து வருது பார்த்திங்கன்னா அஸ்வரூடா தேவி. அது மட்டும் இல்லாமல் கரும்புலேருந்து வெளிவருது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஷாமலா. அவளே மீனாட்சி. ராஜஷாமலாவின் அடுத்த அவதாரமே மீனாட்சி. இந்த புஷ்பபானம், பஞ்ச புஷ்பபானத்துலேருந்து வருவது யாருன்னு தான் நம்ம மகாவாராகி. இந்த மகாவாராகி இந்த என்னென்ன அந்த புஷ்பபானத்தில் பஞ்ச புஷ்பபானம் சொல்லுவாங்க. 5 வகையான பூக்கள் இருக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாமரைப்பூ, செங்கல் நீர்ப்பூ, செவ்வாம்பல் பூ, செவ்வல் பூ மற்றும் மாம்பூ. இதில் நமக்கு மாம்பூ ரொம்ப எளிமையாக கிடைக்கும் நமக்கு அந்த சீசன் டைம்லேயோ மற்ற சமயம். இந்த மாமரம் வச்சுருக்கவங்க இந்த மாம்பூவை வச்சு வாராகிக்கு பிரார்த்தனை செய்யும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வேண்டுகோளெல்லாம் ரொம்ப சுலபமாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. நினைத்ததை நம்ம நடத்தக்கூடிய தன்மைகள் இருக்குது. எதிரிகளின் மனதை கலங்க செய்வது, அவங்கள குழப்புவது, நமக்கு இந்த மாதிரியான செல்வத்தை கொடுப்பது தாமரைப்பூ. இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மைக்காக தான் இந்த 5 பூவிலிருந்து தாய் வெளியே வர வைக்கிறாங்க லலிதா மகா திருபுர சுந்தரி. மகாவாராகியின் தன்மையே தன்மை. அவளுக்கு இன்னொரு நாமமும் இருக்குது. என்ன நாமம்னா ஆக்ஞா சக்கரேஸ்வரி. அதாவது நம்ம இந்த 12 நாமாவளியில் ஸ்பெஷலான நாமங்கள் இதெல்லாம். ஆக்ஞா சக்கரேஸ்வரி, சமய சங்கேதான்னு சொல்லுவாங்க. சமய சங்கேதா அம்மாவோட, அதாவது லலிதா மகா திருப்புர சுந்தரியோட, அவளோட என்ன சொல்கிறது, அவளுடைய சமயம் அறிந்து அவளுக்கு தேவைகளை செய்து கொடுப்பாள் வாராகி. அது மட்டும் அல்லாமல் அவளோட சங்கேதமான சிந்தனைகளை எல்லாம் நம்ம வாராகி நிறைவேற்றி வைப்பாள். அதாவது லலிதா மகா திருப்புர சுந்தரிக்கு நம்ம செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் எல்லாமே முதலில் யார் எடுத்துக்கிறாங்களான்னா மகாவாராகி எடுத்துக்கிறாளாம். அவளுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காள் லலிதா. அப்போ எப்பேற்பட்ட ஒரு பதவியை கொடுத்து வாராகிக்கு லலிதா மகா திருப்புர சுந்தரி கொடுத்துருக்கிறாள். அதனால் அவளுக்கு சமய சங்கேதா என்ற ஒரு நாமாவளி வாராகிக்கு இருக்கிறது. அதுபோல் ஆக்ஞா சக்கரேஸ்வரி. ஆக்ஞம் அப்படின்னு என்றால்னா பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த புருவம் இடையில் இருக்கும் ஆக்ஞம்ன்றது. அதாவது நம்மளோட லௌகீக வாழ்க்கையை துறந்து நம்ம உயர்நிலை அடைவதற்காக அந்த ஆக்ஞா சக்கரம் நமக்கு வழிவகுத்து கொடுக்குது. இந்த வாராகியை நம்ம மனமுருகி பிரார்த்தனை செய்கிறோமோ அவங்களுக்கு இந்த ஆக்ஞா சக்கரம்ன்றது நமக்கு விழிப்புணர்வுக்கு வருகிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆக்ஞா சக்கரம் நமக்கு விழிப்புணர்வு வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு நடக்க போவது முன்பு தெரியும். இந்த தியானத்தில் நம்ம பெரிய விஷயங்கள் சாதிக்கலாம். இதை போல் நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும். வாராகி என்றது சாதாரணமான தெய்வம் அல்ல. எல்லாரும் இன்றைக்கி வாராகி குரோதம், கோபம் எல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த உலகம் இன்றைக்கி மாறிக்கொண்டே வருகிறது. நிறைய பீடங்கள், வாராகியோட கலியுக தெய்வம்ன்றனால இன்றைக்கி நிறைய பீடங்களும் நிறையா கோயில்களும் அமைக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு வாராகி இல்லாத கோயிலும் இல்லை, இன்றைக்கு வாராகி வழிபடாத வீடுகளும் இல்லை. எல்லார் வீட்டிலும் சிறிய வாராகி படம் இருக்கிறது. வாராகிக்காக
சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்கிறது. இன்றைக்கி வாராகி 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 அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்டிலும் இன்றைக்கி வாராகியின் ஓசை, வாராகியின் நாமாவளி முழங்கி கொண்டே இருக்கிறது. இந்த வாராகி பிரார்த்தனம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஆனால் சோதனைகளை தாண்டி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அம்மா பரீட்சை வைப்பா கண்டிப்பாக. என்னடா இவன் என் மேலே நம்பிக்கையோடு இருக்கானா? எல்லா கஷ்டங்களும் வரும், ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி பணம் கஷ்டம், மனம் கஷ்டம் எல்லாம் வரும். அதை தாண்டி நமக்கு வாராகி நாம் பிரார்த்திக்கும் போது கண்டிப்பாக அவளோட ஆசீர்வாதத்தோடு நம் வெற்றியை காணலாம். ஜெய வாராகி. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.